பணம் சரியா இருக்குமா? ஆரம்பமே பரவாயில்ல. மஞ்சள் கலர்ல ஆரம்பிச்சிருக்கு நினைக்கிறேன். சூப்பர் பீஸ்ண்ணே. அப்படின்னா செட்டோட நாட்டிருங்கடா. சரிண்ணே. மேல கட்டிருக்காங்கண்ணே. அட அது கொக்கிதான்டா, கலட்டிடுறா, ஒண்ணும் பிரச்சனை இல்லடா. அண்ணே என்னண்ணே வேணும்? ஒண்ணு இல்லங்க, அரிசி வாங்க வந்தான். அத இங்க வந்து பேச வேண்டியதானே, அங்கேயே நின்னு பேசிக்கிறீங்க. வீட்டுல சொல்லிவிட்டு அரிசி மறந்து போச்சுங்க. அது என்ன அரிசின்னு கேக்குறேன், அப்படியே திரு நிக்கிறாங்க. மறந்து போச்சா? ஆமாங்க. நான் அரிசி பேர வரிசையா சொல்றேன். வீட்டுல எந்த அரிசி பேர சொன்னாங்களா அத கப்புன்னு புடிச்சிக்கிறியா? நல்ல ஐடியாவா இருக்கு. எங்க சொல்லுங்க. பொன்னி, காவேரி, டீலக்ஸ். நிப்பாட்டுங்க. அரிசி பேரை கட்ட ஆத்து பேரையும் பஸ் பேரையும் சொல்லிட்டு இருக்கீங்க. பேர் அப்படி தயா வச்சிருக்காங்க. கரெக்ட். சரி, அடுத்து சொல்லுங்க. ஐயா ரெட்டு, ஐயா 20. ஐயோ ரெண்டும் தப்புங்க. ஐயா ரெட்டும் தப்பு, ஐயா 20 தப்பு. ஐயா 30 தானே வரும். அது எப்படி அந்த கணக்கு வரும்? ஆமா, நீ அரிசி வாங்க வந்தியா கணக்கு போட வந்தியா? அரிசி வாங்க தான் வந்தேன். ஓ, வீட்ல இருக்கிற பொண்டாட்டி அனுப்பி வேண்டியதா? ஐயோ, அவங்களுக்கு எல்லாம் இதுல பழக்கமே இல்லங்க. இல்லடா. ஆமாங்க, எங்களுக்கு தான் இதுல நிறைய சர்வீஸ். ஆமா. அப்புறம் ஏன் அரிசி பேர மறந்தீங்க? அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி விடுங்க, நீங்க அடுத்த அரிசியை சொல்லுங்க. சீரக சம்பா. சம்பா. ஐயோ, சம்பான்னு வச்சிருக்க, ரம்பான்னு வச்சிருந்தா ஆசாசியா வாங்கி புடைச்சு பொங்கி சாப்பிட்டுக்கலாம். ஐயா, உன்னை பார்த்தா அரிசி வாங்க வந்த மாதிரி தெரியலையே. சூதுவா தெரியாம வளர்ந்துட்டேன். என்ன பண்ண சொல்றீங்க? சூதுவாது தெரியாதா? அப்படிலாம் இருக்காதயா, ஏமாத்தி விடுவாங்க. ஆமாமா, மோசமான உலகம். அப்ப ஒண்ணு செய்யுங்க, நீங்க அரிசியை கொஞ்சம் அள்ளி கொடுங்க, நான் மெண்டு பார்த்தே வாங்கிடுறேன். அது கப்புன்னு திரும்பாதீங்க, பதட்டமா இருக்குல்ல. பதட்டமா இருக்கா? என்னையா பதட்டம்? இல்ல, உங்க முகம் ஒரு கம்பீரமா இருக்குங்க. இருக்குல்ல, இல்லன்னா அரிசி கடை நடத்த முடியுமா? நல்லா கிட்டி விட்டு மெல்ல எடுங்க. ஒரே மாதிரி எடுக்கணும், ஒரே மாதிரி. எடுத்துட்டோம்ல. என்னங்க நீங்க லேட்டுங்க. வேற எடுங்க, வேற அரிசி எடுங்க. ஆம்பளைங்க அரிசி எடுங்க. உங்களை சொல்லலங்க, வேற யார சொன்ன? இல்ல உங்களை தான் சொன்னேன். வேகமா பதறாம எடுங்க. எப்படி வேகமாவும் பதறாம ஒரே நேரத்துல எடுக்க முடியும்? எடுக்கலாங்க, எடுக்கணும்னு நினைச்சா எடுக்கலாம். எடுங்க. நல்ல கடாக்கி வந்து மாட்டிருக்காங்க பாரு. எடுங்க. இருக்க. என்னங்க நீங்க டைமிங் மிஸ் பண்றீங்க, போங்க. இப்பவும் பார்த்த மாதிரி இருக்கு. வேற எடுங்க, வேற வச்சிருக்க. குடுக்குறாங்களோ? எடுக்கடா, எடுங்கடா. இல்ல, ஐயோ நீங்க தப்பாவே ஃபீல் பண்றீங்க. பணத்தை எடுங்கன்னு அவங்கள சொன்ன தரேன். அப்படியா? முன்னால இருக்க அரிசி நல்ல அரிசியா இருக்கு, அத கொஞ்சம் எடுங்க. நீங்க எடுங்க. நல்லா கிண்டி எடுங்கயா. நல்லா இல்ல, நல்லா கிண்டி எடுத்தீங்கன்னா இருக்கிறதெல்லாம் இருக்கு. நாங்க நீங்க எடுக்கிறதுக்குள்ள நீங்க எடுத்துறீங்க சார். என்ன எடுக்கிறதுக்குள்ள எடுத்துறோம்? இல்ல, நீங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க. யோ, ஃபாஸ்டா இருக்கிறது என்னைய தப்பு? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. சரிங்க, நான் எப்பயும் போல வீட்டுல போய் பொம்பளை ஆள் அனுப்புறேன். நீங்க அவங்க கிட்டே நல்ல அரிசியா பார்த்து கொடுத்துடுங்க. இதத்தான முதல்லயே சொன்ன. போடா போடா. அட போங்க, நீங்க கஸ்டமரை பிரியா விட மாட்டேங்கிறீங்க, கேப் விட மாட்டேங்கிறீங்க. இப்படி இருந்தா எங்களை மாதிரி மக்கள் எப்படி வந்து போவாங்க? வெட்டி பைய. என்ன கலிப்பா பெருசு? 3 பேருக்கு 3 சர்பத்தை போடியா. கலர் கொடு, எனக்கு சோடா சர்பத்து. என்னடா அது? தண்ணி ஊத்துறானே. சரி போயிட்டு போறா, வெயிலுக்கு சில்லுன்னு இருக்கும். ஏய், சர்பத்து கடை தண்ணியை ஊத்துறியா நீ? கடை இருக்காத மாப்பிளே. என்ன உள்ளங்க இருக்குது, எவனும் வரான பாரு. அண்ணே, சைக்கிள் ஸ்டாண்ட் போயிட்டு வரானே. ரைட்டு தம்பி, வணக்கம் தம்பி. நம்ம பைக்கா? பைக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்க. ஆர்னி என்னடா டோக்கன் கடை ஆர்னி ஊர்னிங்கிறாரு? தம்பி, நீங்க மாநகராட்சியில சைக்கிள் சாட்டா குத்தி கத்துறீங்க, நான் மதுரை மாநகராட்சியை குத்தி கத்துறீங்க. அதனால இந்த ஊர்ல எங்க வண்டி நிப்பாட்டணும் அண்ணன் தான் டோக்கன் போடுவாரு. சைக்கிளுக்கு 50 ரூபா, பைக்குக்கு 100 ரூபா, காருக்கு 300 ரூபா, லாரிக்கு 500 ரூபா, ரயிலுக்கு 1000 ரூபா, பிளேட்டுக்கு 5000 ரூபா. சொல்லிக்கிட்டு இருக்கேன், போயிட்டு அப்படி டோக்கனை போடியா. போட்டா என்ன அடிக்கிற மாதிரி ஓங்குற? அடிச்சிருவேண்டா. 1000 போடல. 1000 போடாட்டி என்ன? நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு வேட்டி உருட்டு ஓடி போயிட்டனா? நான் கூட தான் 1000 போடல, பயந்துட்டா தெரியுறேன். நீ ஒரு மானங்கட்ட ஈத்தற. போட்டா என்ன போடலன்னா என்ன? நான் மானம் உள்ளவன்டா. இங்க வர அண்ணனுக்கு மானம் இருக்காண்டா. அப்ப நமக்கு லாபம்டா. அப்ப மரியாதை 100 ரூபாய் கொடு. ஏய், தர முடியாது, போடா. 100 ரூபாய் கேக்குறேன். பெட்டி 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 விடு. நீ மானம் உள்ளவே, நான் மானம் இல்லாதவன். குடு காசு. டேய், பெட்டி 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 விடு. 100 குடியா, 100 கொடு. ஒரு மடப்பைய உங்கிட்ட போய் போடா, சுத்தி விட்டாலும் சூட்டா இருப்போம்னா சுருட்டு. ஐயோ, என்னடா வேட்டி உருவிட்டானே? வேட்டி உருவிட்டானா? ஐயோ, டேய் உங்க வேட்டி ஏதாச்சும் ஒண்ணு குடுங்கடா. நாங்களும் கோமணம் கட்டறோம். சரி விடுங்க, பிறந்த ஊர்ல பிறந்த மணி தெரிஞ்சா என்ன வெக்கம்? பழக்கப்பட்டதானே. எதுக்கு நாய் ரவுண்ட் அப் பண்ணாம பாத்துங்கடா. நாங்க பாத்துக்கறோம். வாங்க போவோம். அப்படியே போற வழியில ஹோட்டல்ல சாப்பிட்டு போறோம். அதனால அவளை கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கான். வா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.